வணக்கம். இது உங்கள் ராஜநேர நிகழ்ச்சி. இந்த இனிய மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ராஜநேரம் நிகழ்ச்சியில் நம்ம இந்த ஜோதிடத்தை அறிவியல் பூர்வமாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பிளானட்டும் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வைத்து மிக சரியான அக்யூரேட்டான பலன்களை, துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்லி அதற்கு துல்லியமான தீர்வுகளை கொடுக்குறோம். இது ஒரு சேவையாக மட்டுமே செய்கிறேன். இதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு, நான் சொல்லுகின்ற மோதிரங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆகின்ற செலவுகள் உங்களுக்கு இல்லாமல், உங்களுக்கு அந்த பூஜை பண்ணுற செலவுகள் எனக்கு லட்சக்கணக்கில் ஆனாலும் கூட அந்த பூஜை பண்ணுறதுக்கு 1 கோடி வாட்டி உரியத்துறதுக்கு எந்த பணமும் வாங்காமல் உங்களுக்கு அதை ஃப்ரீயாக தான், இலவசமாக தான் பூஜை செய்து தரேன். ஒரு சேவையாக தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அதனால தான் என்கிட்ட வரவங்க அத்தனை பேருக்கும் இது 100க்கு 100% அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகி வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இதை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். எனவே இதை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா ஒரு விஷயத்தையும் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். ஒரு காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம். கன்னியாகுமரியில இருந்து பேசுறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? என் பிள்ளை பேர் சொல்லுங்கம்மா. ஜூடு. ஜூடு. ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 12/10/2007. 12/10/2007. ஓகே. பிறந்த டைம்மா? மதியானம் 12:41. 12:41ங்களா? ஓகே ஓகே. பிறந்த ஊர்? நாகர்கோயில். நாகர்கோயில். பிறந்த நேரம்? நேரம் 12:41. சரி சரி, ரைட் ரைட். நாகர்கோயிலுங்களா? NAGRKOVIL. நாகர்கோயில். இவங்க பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்திருக்காங்களாமா? துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்திலேருந்து 3ல் ராகு, 9ல் கேது, ராசியிலேருந்து 5ல் ராகு, 11ல் கேது. லக்னத்திலேருந்து நாகதோஷம் இல்லை, ராசியிலேருந்து நாகதோஷமே இருக்கு, பூர்வ ஜென்ம சாபமே இருக்கு. எனவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் தானே நீங்க? அப்போ நீங்க இது அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும், சென்னையில் இருக்கிற சாந்தோம் சர்ச்சுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வரணும். அப்போதான் அந்த சாபங்கள் தொலைந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையை நீங்கள் அடைய முடியும். மேலும் பார்த்தீங்க என்னங்கம்மா, ஒவ்வொரு வருடமும் இனிமே வரணும் கட்டாயமா. வருடத்துக்கு ஒரு முறை இனிமே எல்லா வருடமும் வரணும். அதுக்கப்புறம் ராகு கேது மோதிரத்தை இடது கையில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வலது கையில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி குரு வீக்காக இருக்கிறாங்க. அவங்கள போட்டால் முகவசியம், தொழில் விஷயம் ரெண்டும் கிடைக்கும். புதன் ஆக்டிவேட் பண்ணால் மனைவி நல்லா இருப்பாங்க, நல்ல மனைவி பின்னாடி அமைவாங்க. இப்போ படிக்கிற குழந்தைங்கனால நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். புதன் ஆக்டிவேட் பண்ணால் பர்மனெண்ட்டாக நல்ல வேலையில் செட்டில் ஆகிடுவாங்க. புதனும் சூரியனும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணும்போது தலைமை பொறுப்பேற்கிற தகுதியை இவங்க பெறுவாங்க. ஹெட் போஸ்டிங் வருவாங்க. மெடிக்கல் படிக்க வைக்கலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஜாதகம், கவலைப்பட தேவையில்லை. லக்னாதிபதி குரு ஆக்டிவேட் பண்ணுறதுனால நோய் நொடி வராமல் தடுக்கப்படும். இவருக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. ஆமாம், ஏன்னா லக்னாதிபதி குரு வீக்காக இருக்கிறதுனால இப்பொழுதைக்கு இப்போ கீழ்ப்படிய மாட்டார். ஆனால் குருவை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ ஆரம்பிப்பார். ஆமாம், ஏன்னா பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால தான் இந்த தம்பியை கூட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கும் சென்னை சாந்தோமுக்கும் வர சொல்லியிருக்கிறேன். அது ப்ரேயர் வைங்க. ப்ளஸ் இந்த ராகு கேது மோதிரத்தை போட்டுட்டு குரு மோதிரத்தை ஆள்காட்டி விரலில் போட்டுன்னு இவர் சொன்ன பேச்சு கேட்ப ஆரம்பிப்பார். புதன் சூரியன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா படிப்பார், நேர்மையாக இருக்க ஆரம்பிப்பார். இப்போ லக்னாதிபதி கெட்டு போயிருக்கிறதுனால அவர் அப்படி தான் தவறாக பிஹேவ் பண்ணுவார். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய தகுதி இருக்குது. நீங்கள் கும்பிட்ற கடவுள் உங்களை காப்பாற்றுறாரு. அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லாமே பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிடும். சரியா? ஓகேம்மா, அழைத்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. இவங்களுக்கு இவங்க ஜாதகம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறாங்க.
ஜாதக பிரகாரம் அவங்க பார்க்கும்போது அந்த லக்னாதிபதி வந்து வீணாக போயிட்டதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. பட் அதை வந்து கட்டாயமாக சரி பண்ண முடியும். அவங்க நிச்சயமாக அதை வின் பண்ணி மிகப்பெரிய வெற்றிகள் பெற முடியும். அடுத்த கலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ, வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ரேவதி சார், அம்பாள் நகர் இங்க கிண்டில இருந்து பேசுறேன் சார். கிண்டிலேருந்து பேசுகிறீங்க. ஓகே, யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? ஆமாங்க. என் பையனுக்கு சார். பையனோட பேர் சொல்லுங்கம்மா. ஆர் கணேஷ்கரன். ஓகே, கணேஷ்கரன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 19/8/2005. ஓகே, டைம் ஆஃப் பர்த்? வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து 10:26. ஓகே, பிறந்த ஊருமா? சென்னையா? சென்னை தான் சார். ஓகே, இவங்க பிறந்தது வந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கம்மா. ஆமாங்க சார். அடுத்தது வந்து இவங்க பிறந்த லக்னம் வந்து மேஷ லக்னம். 6ல் கேது, 12ல் ராகு. ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால காலசர்ப்ப தோஷ ஜாதகம். அதனால் கட்டாயமாக ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணால் தான் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை இவரால் அடைய முடியும். நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும், அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் இருக்க முடியும். அதற்காக கட்டாயமாக ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணணும். நல்ல படிப்புக்குரிய சுக்கிரனும் வந்து ராகு கேதுவோட சேர்ந்து வீணாக போயிருக்கிறதுனால ராகு கேது டீஆக்டிவேட் பண்ண தான் படிப்பு வரும். அதனால் கட்டாயமாக ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணணும். இவருக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டிய பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணால் நல்லா படித்து பெரியாளாக வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியனை ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணணும். சூரியனை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்ம சாபம் விளங்குறதுனால தலைமை பொறுப்பை இருக்கிற தகுதி உடையவராக இவர் வாழ ஆரம்பிப்பார். 2வது இம்பார்ட்டண்ட்டு. அப்போது நமக்கு சுக்கிரன் சூரியன் 2 பேர் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சனி ஆக்டிவேட் பண்ணால் பர்மனெண்ட்டான ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிற தகுதியில் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடுவார். இதுதான் இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ இவருக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியது சுக்கிரன் மற்றும் சூரியன் மற்றும் சனி. இந்த 3 பேர் ஆக்டிவேட் பண்ணி ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணால் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பார். இந்த குடும்பத்தில் பூர்வ ஜென்மம் சாபம் இருக்கிறனால குடும்பத்தோட குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிக்கா போயிட்டு வந்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சூரியன் பிரெயின் பவனை ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஹெட் பொசிஷனுக்கான வரத்துக்கு வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கும். இவருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லாம் ட்ரிபிள் இதெல்லாம் ரொம்ப நல்லா செட் ஆகும். இது இல்லாமல் மெடிக்கலும் ரொம்ப பிரமாதமாக இவருக்கு வரும். இவருக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கேளுங்கம்மா. அவர் இப்போ எந்த முதல் மேலே எப்படி சார் போடுறது? அவங்க எந்த இது சூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க லைஃப்? அதுதான் இப்போ சொன்னேன். மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ட்ரிபிள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைன்னா மெடிக்கல். அவங்க எலக்ட்ரிக்கல் லைன்ல கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்காங்க. அதனால தான் அதுதான் நானும் எலக்ட்ரிக்கல் தான். ட்ரிபிள்ங்கிறதுக்கு பேர் ட்ரிபிள்க்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அவங்களுக்கு எதனா பரிகாரம், எதனா கோவில் எதனா போற மாதிரினா எந்த கோவிலுக்கு போலாம்? குலதெய்வம் ராமேஸ்வரம், காசிகையா போகணும். அப்படிங்களா சார்? குலதெய்வத்துக்கு போகணும், ராமேஸ்வரத்துக்கு போகணும், வாரணாசிங்கிற காசிக்கு போகணும், புத்தகயாங்கிற கயாவுக்கு போகணும். அப்படிங்களா சார்? ஆமாம், கட்டாயமாக போகணும். எந்த டவுட் இருந்தாலும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க. கரெக்டாக இதை ஆக்டிவேட் பண்ணால் ரொம்ப சிறப்பாக படித்து ரொம்ப பெரிய ஆளாக வருவார். அப்புறம் இந்த வர 2020 பிப்ரவரியிலேருந்து இவருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இவரை நம்ம பார்த்துக்கணும். ரெகுலராக திருநள்ளாறு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். பாக்கெட்டில் 2 இலை துளசியாவது இருக்கணும். அது மாதிரி பண்ணும்பொழுது அப்புறம் சனிக்கிழமையில் இவர் எள்ளு விளக்கு ஏற்றி வைக்கணும். அதெல்லாம் பண்ணும்பொழுது கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு இவர் கையால் எள்ளு விளக்கு ஏற்றி வைக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது கட்டாயமாக இந்த 7.5 சனி பாதிப்புலேருந்து வெளியே வந்து நல்லபடியாக படித்து இவரால் முடிக்க முடியும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. மேலும் கும்பராசியாக இருப்பதனால 7.5 சனி பிப்ரவரி மாதம் 2020 ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து எந்த நெகட்டிவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு படிப்பு முதல்ல பாதிக்கக்கூடாது, அது நோய் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தெளிவான விளக்கங்கள் சொல்லியிருக்கும். இதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்புகிறோம். அடுத்த கலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். குட் ஈவினிங் சார். எங்கள் அப்பாவுக்கு பார்க்கணும். எங்கள் அப்பா பேர் ராம்நாதன். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? பாம்பேலேருந்து சார். பாம்பேலேருந்து. டேட் ஆஃப் பர்த் வந்து 22/1950. ஒரே ஒரு செகண்ட். 22 இல்லை 20 ஓகே 1950.
1950. இருபது ஓகே, இருபது புரியுது 1950. புரியுது. ஆமாம், பிறந்த நேரம்ங்க? பர்த் 11:30 AM. 11:30 AM. ஓகே, பிறந்த ஊருங்க? மதுரை. மதுரை. மதுரை, ஓகே. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திலேருந்து 5ல் கேது 11ல் ராகு பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால குலதெய்வத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் எவ்ரி இயர் போகணும், காசிக்கும் கயாவுக்கும் ஒரு தடையாவது போகணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் இவரை காப்பாற்றும். பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால நோய் நொடி இல்லாமையும் அதுதான் காப்பாற்றும். அடுத்தது பிளானட் ரெக்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் வீக்காக இருக்கிறது நோய் நொடியை தடுக்கிறதுக்கு, கடன் பிரச்சனையை எதுக்கிறதுக்கு, புதன் பூர்வ ஜென்ம சாப நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, பண பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் கம்பல்சரி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி ஆக்டிவேட் பண்ணும்போது தொழில் ரீதியான பிரச்சனைகள், வருமான குறைவுகள் எதுவும் இல்லாமல் காப்பாற்றிக்க முடியும். இதுதான் இவங்களுக்கு கட்டாயமாக ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியது. இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சார் கொஞ்சம் 2-3 கிளைண்ட்ஸ் வந்து விட்டு போயிருந்தாங்க. நல்ல கிளைண்ட்ஸ் வந்து விட்டு போயிட்டாங்க. பிசினஸ் பண்றாங்க. 2-3 கிளைண்ட்ஸ் விட்டு போயிட்டாங்க. அது திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருப்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்கள் வந்து குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகா போகிறதன் மூலமாகவும், ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணி, சுக்கிரன் புதன் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி, சனி தனியாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அது பண்ணுறதன் மூலமாக கட்டாயமாக அவங்கள திருப்பி நம்ம ரீகெயின் பண்ண முடியும். ஓகே, நானும் அவரும் தான் சேர்ந்து தான் நாங்கள் வந்து பார்ட்னராக இருப்போம் சார் நாங்கள் பிஸ்னஸில். ஓகே, நீங்களும் உங்கள் அப்பாவும்? ஆமாம், நானும் எங்கள் அப்பாவும் இருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ ஒன்லி காசிக்கு மட்டும் போகணும்னா. ஐயோ, காசிக்கே கட்டாயமாக போயிருங்க. உங்கள் அப்பாவை கூட்டு போக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அப்பாவோட இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இப்போ திருப்பதி இதுக்கெல்லாம் போகிறோம். நாங்கள் காளகஸ்திலாம் போகிறோம் நாங்கள். சரி. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது வந்து திருப்பி நாங்கள் வந்து போகிறதுக்கு வி வில் பி கோயிங். நாங்கள் போவோம் நாங்கள். ஓகே, சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்துடுறோம். ஓகே. அதே மாதிரி எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மோதிரத்தெல்லாம் வந்துருச்சு எனக்கு. அதெல்லாம் நான் வந்து ஐ ஸ்டார்டட் யூசிங் இட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி நேற்றுக்கு நான் பேசினேன் உங்கள்கிட்ட. ஞாபகம் இருக்கு. கரெக்ட் ஞாபகம் இருக்கு. நேற்றுக்கு அம்மாவோட பர்த்டே இருந்து அதுக்காக தான் சரி அப்பாவோடையும் கேட்டுடலாம். ஏன்னா நாங்கள் 2 பிசினஸ்ல இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து லாசஸ் மாதிரிலாம் இல்லை. ஆனால் வந்து வி ஹேவ் கஸ்டமர்லாம் விட்டு போற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலா உங்க அப்பாவுக்கு வந்து 2022 மேக்கு அப்புறம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஓஹோ, 2022 மே. ஒரு 22 மேக்கு அப்புறம் வந்து 7.5 சனி. ஆமாம், அப்போ தான் வந்து ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகும் ஆக்சுவலாக பார்த்தா. ஓகே ஓகே. இப்போ இருக்கிறதுல சின்ன பிரச்சனை தான். ஓகே, இட் கேன் பி ரெக்கவர்டு கம்ப்ளீட்லி. இப்போயே இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் 7.5 சனி பீரியடில் கூட நல்லபடியாக வாழ்ந்துட முடியும். அந்த மாதிரி ஒரு கேரண்டியாக வெற்றி பெற முடியும். ஓகே ஓகே. ஆனால் ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுவால் தான் இருக்குது. அது வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் அல்லது ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணுறதன் மூலமாகவும் காசிகையா போகிறதன் மூலமாகவும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் முழுசாக தடுத்துக்கொள்ள முடியும். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இது மட்டும் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி அவங்களோட அலுவலகத்தில் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்கல்ல? எல்லா டீட்டெயிலும் சொல்லி தருவாங்க. நீங்கள் கூப்பிடுங்க, நானும் தான் இருப்பேன். இல்லைன்னா நானே கூட உங்கள்கிட்ட பேசுவேன். நத்திங் டு வரி. சரிங்களா? ஓகே சார், ஓகே சார். ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்கள் 3 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தோம், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தோம், எங்கள் அக்காவுக்கு பார்த்தோம், எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு பார்த்தது ரொம்ப வெரி குட். ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அதுதான் நிறைய பேர் ட்ரை பண்ணி கிடைக்கலங்கும் போது உங்களுக்கு கிடைக்குதுன்னா கட்டாயமாக உங்களுக்கு நடக்கணும்னு கடவுள் விருப்பப்படுறாருன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது விதியை மாற்றுற இடம். கட்டாயமாக உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? எஸ் எஸ். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. அழைத்தமைக்கு நன்றி. ஸோ நிறைய பேர் நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து பரிகாரத்தை சரியாக முடிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ ராமேஸ்வரம் காசிகையா மட்டும்தான் போகணும், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது கரெக்டாக நடக்குது. அந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். பரிகாரம் முடித்த அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி சரியான முறையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் ரொம்ப சிறப்பாக கிடைக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். அதனால் அனைவரும் பரிகாரத்தை கரெக்டாக முடித்து, இது சயின்டிஃபிக் பரிகாரம் நான் சொல்கிறது எல்லாமே. நான் சொல்கிறதுல எந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல கூட சாஸ்திரத்தோட சமுதாயத்தை பற்றி பேசாமல் மிகவும் சரியான சயின்டிஃபிக் பரிகாரங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் நீங்கள் எப்படிப்பட்டாவது அந்த பரிகாரங்களை முடிப்பதன் மூலமாக அனைவரும் வெற்றி பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்ட வெற்றியை பார்க்க முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்த காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ, வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறோம். மதுரையிலேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? இந்த அம்மா, ஒரு நிமிஷம், அம்மா பேசுகிறாங்க. கொடுங்க.
ஹலோ வணக்கம்மா. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? என் பொண்ணுக்கு சார். பேர் சொல்லுங்கம்மா. ரம்யா. ரம்யா. ஆமாம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் வந்து 27 ஓகே 11 1997. ஓகே. டைம் சொல்லுங்கம்மா. டைம் காலையில் 6:30. ஓகே. பிறந்த ஊர்மா? மதுரை. மதுரை. கல்யாணம் இன்னொரு தள்ளிட்டே போகுது சார். இந்த ஒரே ஒரு செகண்ட் பார்த்துருவோம் என்ன பிரச்சனைன்னு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். ஆமாம். லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. லக்னத்துக்குலேருந்து 1 2 3 4 கேது 10 ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் காலசர்ப்ப தோஷத்தை குறிக்கிதுமா. ராகு கேதுவை கட்டாயமாக டீஆக்டிவேட் பண்ணணும். ராகு கேது மோதிரம் இடது கையில் மோதிரமாக போடுறது நல்லது. திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பலம் இந்த மாதிரி இடத்துக்கு இந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்க சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய், பூர்வ புண்ணிய அதிபதி குரு 2 பேருமே வீக்காக இருக்கிறாங்க. செவ்வாய் குரு பரிகாரம் பண்ணணும். செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில், குருக்கு ஆலங்குடி குரு கோயில். செவ்வாய்க்கு வந்து மோதிரம் போடலாம், குருவுக்கும் மோதிரம் போடலாம். செவ்வாய்க்கு டாலரும் குருவுக்கு மோதிரமும் போடுறது நல்லது. அது அலுவலகத்தில் கேட்டால் சொல்லி தருவாங்க. கோயிலுக்கு வந்து செவ்வாய்னா வைத்தீஸ்வரன் கோயில், குருனா ஆலங்குடி குரு கோயில் போயிட்டு வரணும். இந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மேலும் பூர்வ ஜென்ம சாபம் 5ல் சனி பூர்வ ஜென்ம சாபம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதனால குலதெய்வம் ராமேஸ்வரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டியும், வாரணாசிங்கிற காசி, புத்தகயங்கிற கயா ஒரு தடையாவது போயிட்டு வந்தே ஆகணுமா. அப்படி பண்ணிட்டா இம்மிடியட்டாக கல்யாணம் முடிஞ்சிடும். மேலும் தொழிலுக்கு அதிபதி சூரியன் சந்திரன் அவங்களும் வீக்காக இருக்கிறதுனால சூரியன் சந்திரன் நினைக்கணும்னா நல்ல வேலையில் பர்மனெண்ட்டாக இவங்களால் வேலை பார்க்க முடியும், அதுலேயும் வெற்றி பெற முடியும். ஸோ இதுதான் இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ செவ்வாய் குரு சூரியன் சந்திரன் ஆக்டிவேஷன், ராகு கேது டீஆக்டிவேஷன் பண்ணுங்கள். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையா போயிட்டு வாங்க. இந்த அக்டோபருக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். சரிங்க சார். தேங்க்ஸ் சார். கரெக்டாக இதை பண்ணிவிட்டு அப்புறமா மாப்பிள்ளை பாருங்கள். சரியா? சரிங்க. ஓகே. அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவங்களுக்கு திருமண தடை ஏற்படுவதற்கு காரணம் இவங்களோட பூர்வ ஜென்ம சாபம். அது எல்லாருமே அந்த சாபம் இருந்தால் அப்படி யோசிக்க தான் செய்வாங்க. அதனால் சாப நிவர்த்தியை கரெக்டாக பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாப நிவர்த்திங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருமே சாப நிவர்த்தி பண்ணிட்டு போகும்போது நல்ல திருமணம், சிறப்பான திருமணமாக நடக்கும். அடுத்த காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், நான் திருவள்ளூர் வந்து பேசுகிறேன் சார். திருவள்ளூர். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கள். பண்ணிட்டேன் சார். இல்லை, இன்னும் அதே சவுண்டில் தான் இருக்குது. எனக்கு காதில் ரொம்ப இதுவாக கேட்குதுமா. நீங்கள் அது புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் அது. அதனால் நீங்கள் டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. திருவள்ளூர்லேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? எனக்கு தான் சார் பார்க்கணும். பேர் சொல்லுங்கள். என் பேர் சிராஜுல்லா சார். சிராஜ் உல்லா. ஓகே சிராஜுல்லா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 8/12/1980 சார். 8/12/1980. டைம் சொல்லுங்கள். ஆமாம் சார். டைம் டைம் தான் கொஞ்சம் கரெக்டாக தெரியல சார். கரெக்டாக காலையில் சாயந்தரம் அது மாதிரி? காலையில் சார். காலையில். ஓகே. பிறந்த ஊருங்க? சென்னை தான் சார். சென்னை. ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த ராசி வந்து விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. சரி சார். உங்களோட லக்னமும் விருச்சிக லக்னம் தான். லக்னத்துலேருந்து 3ல் கேது 9 ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருப்பதனால காலசர்ப்ப தோஷம், போராட்டமான ஒரு வாழ்க்கை. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ஒரு நிலை இல்லாமல் லைஃப் போய்கிட்டு இருக்குது. எதை எடுத்தாலும் நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு அது தப்பாக புரிஞ்சு அதனால் உங்களோட வேலை ஸ்தானம், தொழில் ஸ்தானம் எல்லாத்துலேயுமே பிரச்சனை ஏற்படும். அதனால் கட்டாயமாக ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணால் தான் நீங்கள் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மேலும் நீங்கள் சயின்டிஃபிக்காக என்னென்ன பிளானட் ஃபெயிலியர்னு அந்த சார்ட்டை பாருங்கள். லக்னாதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் வீக்காக இருக்கிறாரு. அப்புறம் வந்து தனஸ்தானம், பணம் வருவதற்கு அதிபதியும் பூர்வ ஜென்ம சாப நிவர்த்தியமான குருவும் வீக்காக இருக்கார். அதனால் செவ்வாய் குரு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுமாதிரி சூரியன் சந்திரனையும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய விருத்தி பெற முடியும். செவ்வாய் குரு ஆக்டிவேட் பண்ணால் ரத்தம் சம்மந்தப்பட்ட, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், பண பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பாக்கியமாக எல்லாம் கிடைக்கும். இதுதான் உங்கள் ஜாதகத்துக்கு தேவையான விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்கா போகணும். அது இல்லாமல் கேரளாவில் காலிக்கேட்டில் புத்தம்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி இருக்குது. அந்த புத்தம்பள்ளி மசூதிக்கு நீங்கள் போயிட்டு தொழுதுட்டு வரணும். நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அதை மனசில் நினச்சி அங்கே தொழுதிங்க அப்படின்னா 100% உங்கள் காரியம் ஒரு மாதத்துக்குள்ளே நடந்துடும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஸ்தலம் தான் வந்து புத்தம்பள்ளி மசூதி. உங்களுக்கு என்ன பிரச்சனை சால்வ் பண்ணி தரணும்.
சரி சார், எனக்கு தொழில் தான் சார் சரியாகல, வேற எதுவுமே ப்ராப்ளம் இல்லை சார். தொழில் தான், தொழில் பிரச்சனை. சூரியன் சந்திரன் தான். ராகு கேதுவால காலசர்ப்ப தோஷம் இருக்குது. அதனால் உங்களுக்கு நிலையில்லாத தொழில் தான் அப்படிங்கிறது விதி. எதை எடுத்தாலும் சக்ஸஸ் ஆக முடியாமல் போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ராகு கேது மோதிரம் இடது கையில் போட்டுட்டு, செவ்வாய் கழுத்தில் டாலரை போட்டுட்டு, குரு ஆள்காட்டி வரலையும் சூரியன் சந்திரன் மோதிர வரலையும் போட்டுட்டு உங்கள் தொழிலை பண்ணுங்கள். உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க. இதை நான் பூஜை பண்ணி உங்களுக்கு தரேன். 100% கேரண்டியாக உங்களால் நான் சொல்கிற ஒரு மாதத்துக்குள்ளே உங்களால் அதை வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். அது வந்து அறுதியிட்டு பண்ணி தர முடியும். அது இல்லாமல் கம்பல்சரியாக நான் சொன்ன கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கேரளா கேலிக்கெட்டில் இருக்கிற புத்தம்பள்ளி மசூதிக்கு போய் தொழுதுட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏர்வாடியில் ஒரு நாள் தங்குங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சரியா? சரி சார், நன்றி சார். நன்றி, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவங்க இதை கரெக்டாக பண்ணுகின்ற பட்சத்தில் இந்த வெற்றி வந்து உறுதி செய்யப்படும். ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய மதம் சார்ந்த சரியான ஸ்தலங்கள், புனித தலங்கள் இருக்கிறது. அது அவ்வளவுமே இந்தியாவில் சீரும் சிறப்புமாக இருக்கிறது. நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால தான் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ, வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேளச்சேரிலேருந்து சிவசங்கர் பேசுகிறேங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? எனக்கு தான். சிவசங்கர். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். சிவசங்கர் 14/9/1977. டைம் சொல்லுங்கள். இரவு 7 மணி. இரவு 7 மணி. ஓகே. பிறந்த ஊருங்க? அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம். விருதுநகர், அருப்புக்கோட்டை. ஓகே. நீங்கள் பிறந்தது கன்னிராசி அஸ்த நட்சத்திரமா? ஆமாங்க. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னத்திலே கேது 7 ராகு, ஸ்ட்ராங் நாகதோஷம். அதனால் ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால காலசர்ப்ப தோஷம், போராட்டமான ஒரு வாழ்க்கை, நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்குது. அதுக்காகவும் நீங்கள் ராகு கேது டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னாதிபதி குருவை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு முக விஷயம், தொழில் விஷயம் ரெண்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தனாதிபதி செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு பாக்கியமாக எல்லாம் கிடைக்கும். போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இல்லைனா சின்ன சின்ன விஷயம் போராடி முடிக்க வேண்டியிருக்கும். அதனால் தடை தாமதங்கள் நிறையா வரும். அதுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணால் கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பூர்வ ஜென்ம சாபத்துக்கு அதிபதி சந்திரனை குருவோட சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். குருவும் சந்திரனையும் ஒன்றா ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ ஜென்ம சாபம் வழங்கி பேர், பணம், புகழ், அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கும். தட்ஸ் ஆல். இது மட்டும் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்கா? இல்லை சார், சொந்த தொழில் வச்சா முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது. சொந்த தொழில் வச்சா முன்னேறணும்னா நீங்கள் குருவும் சந்திரனையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்பொழுது மட்டுமே முன்னேற்றம் கிடைக்கும். தனாதிபதி செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணால் அது பணமாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ குருவும் சந்திரனும் சேர்த்து ஆள்காட்டி விரலில் மோதிரம், செவ்வாய் கழுத்தில் டாலர், ராகு கேது இடது கை மோதிர விரல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட தொழில் சீரும் சிறப்புமாக நடக்கும்ங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. மேலும் பூர்வ ஜென்ம ஸ்ராபம் இருக்கிறதுனால குலதெய்வம் ராமேஸ்வரம் வருடத்துக்கு ஒரு முறையும், வாரணாசிங்கிற காசி, புத்தகயங்கிற கயா ஒரு தடையாவது நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். என்னப்பா? செவ்வாயும் சந்திரனும் ஆக்ட் பண்ணணுமா? குருவும் சந்திரனையும் சேர்த்து ஒன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கணும். செவ்வாயை கழுத்துல டாலரா போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். செவ்வாய் கழுத்துல டாலரா போட்டுக்கணும். ஆமா. குரு சந்திரன் ஆள்காட்டி விரல்ல மோதிரம், ராகு கேது இடது கை மோதிர விரல்ல மோதிரம். சரியா? அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேளுங்க. டீட்டெயிலாக சொல்லி தருவாங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. 100% கேரண்டி. எப்படியாவது காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற, அனைத்து வெற்றிகளும் பெற வாழ்த்துக்கள். சரியா? சரி சார். சரி சார். ஓகே. ஸோ இவங்களுக்கு தேவையான இந்த கருத்துக்களை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இன்றைக்கி ராஜநேரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ராஜநேரம் நாளை இதே நேரத்தில் உங்களுடன் நான் உங்கள் அம்மனருள் பழனிநாதன். ஓம் சக்தி மகாமாரியே, ஓம் சர்வலோக சர்வசக்தியே, ஓம் சர்வசித்தி சர்வசக்தியே, ஓம் சக்திபதம் சரணகதியே, ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் சக்தி மகாமாரி அம்மனை போற்றிவோம். அனைவர் வீட்டிலும் அம்மனருள் பரவட்டும். அனைவர் வீட்டிலும் அம்மனருள் நிலைத்து நின்று வாழ்வாங்கு உங்களை வாழ்த்தி உங்களை நல்ல விதமாக வாழ வைக்கட்டும். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.